கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஜெபிப்போமாக. இறைவாவும் திருமகனை எதிர்கொள்ள விரைந்து செல்வோரை உலகம் சார்ந்த செயல்கள் எவையும் தடை செய்யாதிருப்பதாக. விண்ணக ஞானத்தின் படிப்பினையோ எங்களை அவருடன் தோழமை கொள்ளச் செய்ய வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். இன்றைய திருவரை காலத்தின் 2ஆம் ஞாயிறுடைய அமைதியின் மெழுகுதிரியை தாமசன் அவர்கள் ஒளியேற்றி வைக்கிறம்போது அழைக்கிறேன். அமைதியின் தூதுவராக ஆண்டவர் இயேசு திகழ்ந்தார். நமது பாதுகாவலரும் அமைதியின் தூதுவராக அதற்கென ஒரு ஜெபத்தையே வடிவமைத்திருக்கிறார். ஆகவே நாமும் இந்த திருவருகை காலத்தின் 2ஆம் வாரத்தை வரவேற்க கரவொலி எழுப்பி அமைதியின் தூதுவர்களாக நாம் வாழ முயற்சி எடுப்போம். இன்றைய காலை திருப்பலியானது மைக்கேல் சுந்தரம் சாந்திமேரி குடும்ப கருத்துப்படி கடந்த வாரம் முழுவதும் குடும்பத்திற்கு இறைவன் செய்த அனைத்து நன்மைகளுக்கு நன்றியாகவும் நல்ல உடல் சுகத்திற்காகவும் நினைத்த காரியம் அனுகூலமடைய வேண்டியும் மரியாதைய அருள் சகோதரிகள் இல்ல கருத்துப்படி புனித அமலோற்பு அன்னை வழியாக பெற்ற அனைத்து நன்மைகளுக்கு நன்றியாகவும் தொடர்ந்து சபையையும் மாநிலத்தையும் மரியாதையா இல்லத்தையும் இறைவன் நிறைவாக ஆசீர்வதிக்க வேண்டியும் கடவுள் உன் பேரொளியை காட்டுவார். இறைவாக்கினர் பாரூக் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 5 இறைவசனங்கள் 1 முதல் 9 முடிய. எருசலேமே, உன் துன்ப துயரத்தின் ஆடைகளை களைந்துவிடு. கடவுள் உனக்கு அருளும் மாட்சியின் பேரழகை என்றென்றும் ஆடையாக அணிந்துகொள். கடவுளிடமிருந்து வரும் நீதியை ஆடையாக புனைந்துகொள். என்றும் உள்ளவரின் மாட்சியை மணிமுடியாக உன் தலைமீது சூடிக்கொள். கடவுள் வானத்தின் கீழுள்ள எல்லா நாடுகளுக்கும் உன் பேரொளியை காட்டுவார். நீதியில் ஊன்றிய அமைதி, இலைப்பாற்றலில் ஒளிரும் மாட்சி என்னும் பெயரால் கடவுள் உன்னை என்றென்றும் அழைப்பார். எருசலேமே, எழுந்திரு, உயர்ந்த இடத்தில் எழுந்து நில். கீழ்த்திசையை நோக்கி, கீழ்த்திசை முதல் மேல் திசை வரை உள்ள எல்லா நாடுகளிலிருந்தும் உம் மக்கள் துயர்வரின் சொல்லால் ஒன்று சேர்க்கப்பட்டு கடவுள் தங்களை நினைவு கூர்ந்ததற்காக மகிழ்வதை பார். பகைவர்கள் கடத்தி சென்ற உம் மக்கள் உன்னை விட்டு பிரிந்து சென்ற பொழுது நடந்து சென்றார்கள். ஆனால் கடவுள் அவர்களை உன்னிடம் திரும்ப அழைத்து வரும்பொழுது அரியணையில் வீற்றிருக்கும் மன்னர் போல் உயர்மிகு மாட்சியுடன் அழைத்து வரப்படுவார்கள். கடவுளின் மாட்சியில் இஸ்ரேல் பாதுகாப்புடன் நடந்து வரும் பொருட்டு உயர் மலைகள் என்றென்றும் உள்ள குன்றுகள் எல்லாம் தாழவும் பள்ளத்தாக்குகள் நிரம்பவும் இவ்வாறு நிலம் முழுவதும் சமமாகவும் கடவுள் கட்டளையிட்டுள்ளார். மேலும் காடுகளும் நறுமணம் வீசும் மரங்கள் அனைத்தும் கடவுளின் கட்டளையால் இஸ்ரேலுக்கு நிழல் கொடுத்தனர். கடவுள் தன் மாட்சியின் ஒளியில் மகிழ்ச்சியோடும் தம்மிடமிருந்து வெளிப்படும் இரக்கத்தோடும் நீதியோடும் இஸ்ரேலை அழைத்து வருவார். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. பதிலுரை பாடல் திருப்பாடல் 126. நீங்கள் பாட வேண்டிய பல்லவி. ஆண்டவர் நமக்கு மாபெரும் செயல்கள் புரிந்துள்ளார். ஆண்டவர் நமக்கு மாபெரும் செயல்கள் புரிந்துள்ளார். சீயோனின் அடிமை நிலையை ஆண்டவர் மாற்றின போது நாம் ஏதோ கனவு கண்டவர் போல இருந்தோம். அப்பொழுது தமது முகத்தில் மகிழ்ச்சி காணப்பட்டது, நாவில் களிப்பாரவாரம் எழுந்தது. பல்லவி. மாபெரும் செயல்கள் புரிந்துள்ளார். ஆண்டவர் அவர்களுக்கு மாபெரும் செயல் புரிந்தார் என்று பிற இனத்தார் தங்களுக்குள் பேசிக் கொண்டனர். ஆண்டவர் நமக்கு மாபெரும் செயல் புரிந்துள்ளார், அதனால் நாம் பெரும் மகிழ்ச்சி உறுகின்றோம். பல்லவி. ஆண்டவர் நமக்கு மாபெரும் செயல்கள் புரிந்துள்ளார்.
ஆண்டவரே, தென்னாட்டின் வறண்ட ஓடையை நீரோடையாக வான்மலை மாற்றின போது எங்கள் அடிமை நிலையை மாற்றி அருளும். கண்ணீரோடு விதைப்பவர்கள் அக்களிப்போடு அறுவடை செய்வார்கள். பல்லவி. ஆண்டவர் நமக்கு மாபெரும் செயல்கள் புரிந்துள்ளார். விதை எடுத்து செல்லும் போது அழுகையோடு செல்வார்கள். அரிகளை சுமந்து வரும்போது அக்களிப்போடு வருவார்கள். பல்லவி. ஆண்டவர் நமக்கு மாபெரும் செயல்கள் புரிந்துள்ளார். கிறிஸ்துவின் நாளுக்கென்று குற்றமற்றவர்களாக நேர்மையோடு வாழ்ந்து வாருங்கள். திருதூதர் பவுல் பிலிப்பியருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். 1ஆம் அதிகாரம். உயிருள்ள இறைவார்த்தைகள் 4 முதல் 6 முடிய மற்றும் 8 முதல் 11 முடிய. சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்காகவும் எப்பொழுதும் மகிழ்ச்சியோடு மன்றாடி வருகிறேன். ஏனெனில் தொடக்கம் முதல் இன்று வரை நீங்கள் நற்செய்தி பணியில் என்னோடு பங்கேற்று வருகிறீர்கள். உங்களுள் இத்தகைய நற்செயலை தொடங்கியவர் கிறிஸ்து இயேசுவின் நாள் வரை அதை நிறைவுற செய்வார் என உறுதியாய் நம்புகிறேன். கிறிஸ்து இயேசு கொண்டிருந்த அதே பரிவுள்ளத்தோடு உங்கள் மீதும் எத்துணை ஏக்கமாய் இருக்கிறேன் என்பதற்கு கடவுளே சாட்சி. மேலும் நீங்கள் அறிவிலும் அனைத்தையும் உய்த்துணரும் பண்பிலும் மென்மேலும் வளர்ந்து அன்பால் நிறைந்து சிறந்தவற்றையே ஏற்று செயல்படுமாறு இறைவனை வேண்டுகிறேன். கடவுளின் மாட்சியாகவும் புகழ்ச்சிக்காகவும் இயேசு கிறிஸ்துவின் வழியாய் நீதியின் செயல்களால் நிரப்பப் பெற்று கிறிஸ்துவின் நாளுக்கென்று குற்றமற்றவர்களாக நேர்மையோடு வாழ்ந்து வர வேண்டுமென்றே இவ்வாறு செய்கிறேன். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. வாரும் ஆண்டவரே வாரும், மனுக்குல மக்களை மீட்க வரும். வாரும் ஆண்டவரே வாரும், மனுக்குல மக்களை மீட்க வரும். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. புனித மார்க் லூக்காஸ் எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. புனித மார்க் எழுதிய நற்செய்தி 1 அதிகாரம் இறைவசனங்கள் 1-8 முடிய. கடவுளின் மகனாகிய இயேசு கிறிஸ்து பற்றிய நற்செய்தியின் தொடக்கம். இதோ என் தூதனை உமக்கு முன் அனுப்புகிறேன். அவர் உமக்கு வழியை ஆயத்தம் செய்வார். பாலை நிலத்தில் குரல் ஒன்று முழங்குகிறது, ஆண்டவருக்காக வழியை ஆயத்தமாக்குங்கள், அவருக்காக பாதையை செம்மையாக்குங்கள் என்று இறைவாக்கினர் எசாயாவின் நூலில் எழுதப்பட்டுள்ளது. இதன்படியே திருமுழுக்கு யோவான் பாலை நிலத்துக்கு வந்து பாவ மன்னிப்படைய மனம் மாறி திருமுழுக்கு பெறுங்கள் என்று பறைசாற்றி வந்தார். யூதேயாவினர் அனைவரும் எருசலேம் நகரினர் யாவரும் அவரிடம் சென்றனர். தங்கள் பாவங்களை அறிக்கையிட்டு யோர்தான் ஆற்றில் அவரிடம் திருமுழுக்கு பெற்று வந்தனர். யோவான் ஒட்டகம் முடி ஆடை அணிந்திருந்தார். தோள்கட்சியை இடையில் கட்டியிருந்தார். வெட்டுக்கிளியும் காட்டுத்தேனும் உண்டு வந்தார். அவர் தொடர்ந்து, என்னை விட வலிமைக்க ஒருவர் எனக்கு பின் வருகிறார். குனிந்து அவருடைய மிதியடிவாரை அவிழ்க்கக்கூட எனக்கு தகுதி இல்லை. நான் உங்களுக்கு தண்ணீரால் திருமுழுக்கு கொடுத்தேன், அவரோ உங்களுக்கு தூய ஆவியால் திருமுழுக்கு கொடுப்பார் என பறைசாற்றினார்.
ஏது கிறிஸ்துவின் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இறையேசுவின் கருமையானவர்களே, இந்த அதிகாலை வேளையிலே உங்கள் அனைவருக்கும் அன்பின் காலை வணக்கத்தையும் வாழ்த்தினையும் உறுத்தாக்கிக் கொள்கிறேன். திருவருகை காலம், தவக்காலம் இவையெல்லாம் வருகிற போது ஆண்டவர் இயேசுவை முன்குறித்து ஸ்நானகர்லப்பர் முன்னாடியே வந்துடுவார். பாதையை செம்மைப்படுத்துவதற்காக, கடவுளுடைய பாதையை செம்மைப்படுத்தி மக்களை தயார் செய்வதற்காக ஸ்நானக அருளப்பர் முன்னிலைப்படுத்தப்படுகிறார். நம்முடைய குடும்பத்திலே பெற்றோர்கள் முன்னிலைப்படுத்தப்படுவதற்கு காரணம், பிள்ளைகளுடைய எதிர்காலம் சிறப்பாக அமைய வேண்டும். அவர்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கைக்கு, அவருடைய பாதைக்கு எல்லா விதத்திலும் வழி நடத்தப்படுகிறார்கள், கரம் பிடித்து வழி நடத்துகிறார்கள். ஒரு சில இடங்களெல்லாம் பெற்றோர்கள் அவ்வளோ ஜாக்கிரதையாக குழந்தைகளை வளர்க்கிறதை பார்க்கிறோம். அங்கே போகாத, இங்கே போகாத, அப்படி இரு, இப்படி இரு. அவர்களது பாதையை செம்மைப்படுத்துகிற உன்னதமான பணியை பெற்றோர்கள் செய்கிறார்கள். ஆசிரியர் பெருமக்கள், மாணவர்கள், மாணவியர்கள் எதிர்காலம் சிறப்பாக அமைய வேண்டும் என்று சொல்லி வழிகாட்டுகிறார்கள். இப்படி படியுங்கள், அப்படி வாழுங்கள் என்று சொல்லி வழி நடத்துகிறார்கள். மூதாதையர்கள், இன்னும் பெரியவர்கள் என்று நமக்கு முன்பாக இருக்கக்கூடிய அத்தனை பேரும் லீடர், அவங்களையும் எடுத்துக்கொள்ளலாமே, பங்கு தந்தையர்கள் எல்லாவற்றையும் எடுத்துக்கொள்ளலாம். ஆக எல்லாரும் எதிர்கால சிந்தனையோடு தன்னிடம் ஒப்படைக்கப்பட்டவர்களை நல்வழிப்படுத்துவதற்காக, அந்த கூட்டத்தினருக்கு நல்ல ஒரு பாதையை செம்மைப்படுத்துவதற்காக இவர்களெல்லாம் பணி நியமனம் செய்யப்படுகிறார்கள். இவர்கள் பொறுப்பை ஏற்கிறார்கள், கடமையை ஏற்கிறார்கள். இவர்களது வழிகாட்டுதலின் அடிப்படையில் தான் மற்ற அனைத்தும் செல்ல வேண்டும் என்பது நியதி. அப்படி போனால் தான் நல்லா இருக்கும். ஆண்டவர் இயேசுனுடைய பாதையை ஸ்நானகர்லப்பர் செம்மைப்படுத்துகிற தருணத்திலே மக்களை எல்லாம் அன்போடு அழைக்கிறார். பாவ நிலையிலிருந்து பரிசுத்தமான வாழ்வுக்கு அவர்களை அழைப்பதை நாம் பார்க்கிறோம். உன்னதமானவரை நீங்கள் வரவேற்க போறீங்க. அன்றைய காலகட்டத்திலே யூதர்கள், இஸ்ராயல் மக்கள் ஸ்நானகர்லப்பரை கொண்டாடி மகிழ்ந்தார்கள், அவர்தான் மெசியா என்று சொல்லி. ஆனால் என்னை விட வல்லமை உள்ளவர், வலிமை உள்ளவர் ஒருவர் வருகிறார், அவர்தான், நான் அல்ல அப்படிங்கிற மாதிரி தன்னையே முழுமையாக தாழ்த்தி கொள்கிறார். எந்த அளவுக்கு என்று சொன்னால், அவருடைய மிதியடி வாரை கூட அவிழ்க்க தகுதியற்றவன், அவருடைய செருப்பை கூட தொடுவதற்கு எனக்கு தகுதி, அந்த அளவுக்கு தன்னை தாழ்த்தி இயேசுவை உயர்த்துகிறார். அவர் வளர வேண்டும், நான் குறைய வேண்டும் என்று அந்த ஒரு தாழ்ச்சி நிறை. லீடர்ஸுக்கு எல்லாத்துக்குமே நான் சொன்ன அத்தனை லிஸ்டில் அத்தனை லீடர்ஸும் தாழ்ச்சி நிறைந்த உள்ளம், பணிவான உள்ளம் கொண்டவர்களாக வாழவும் அழைக்கப்படுகிறோம். பெற்றோர்களாக இருக்கட்டும், பங்கு தந்தையர்களாக இருக்கட்டும், அல்லது லீடர்ஸாக இருக்கட்டும், எல்லாரும் வழிநடத்தக்கூடியவர்கள், பாதையை செம்மைப்படுத்தக்கூடியவர்கள் அத்தனை பேருமே தாழ்ச்சியும் பணிவும் உள்ள ஒரு சிறந்த பண்பாளர்களாக வாழவும் அழைக்கப்படுகிறோம். ஏதோ என்னிடம் கடமை இருக்கிறது, பொறுப்பு இருக்கிறது அப்படிங்கிற முறையில் நாம் பெரிய அளவிலே ஆட்டம் கொண்டாட்டம் செய்துவிட முடியாது. நமக்கு என்ன, இந்த பொறுப்பு கடமைகளுக்கு மத்தியிலே இந்த தாழ்ச்சியும் பணிவும் உயர்ந்த உள்ளம் இருக்கிற போது மட்டுமே உங்களால் வழி நடத்த முடியும் என்ற உயர்வான சிந்தனை இந்த இரண்டாவது ஞாயிறு நமக்கு உணர்த்துகிறது. அமைதியை பற்றி சொல்லுகிறது. ஆண்டவர் இயேசு அமைதியின் தூதுவராக, சமாதானத்தின் தூதுவராக இந்த உலகிற்கு வருகிறார் என்று இசையாஸ் இறைவாக்கினர் உரைப்பார். சமாதானத்தின் தூதுவர், நம்முடைய பாதுகாவலர், அதற்கென ஜெபத்தையே வடிவமைத்து தந்திருக்கிறார். இந்த யுனைடெட் நேஷன் என்று சொல்லப்படக்கூடிய அந்த ஒரு அமைப்பில் இந்த ஜெபம் ஒரு உயர்வாக போற்றப்பட்டதாக சொல்லுவார்கள். அந்த அளவுக்கு அவருடைய ஜெபம் எல்லாராலும் ஏற்றுக்கொள்ளப்படுகிறது. அவ்வளவு ஒரு உயரிய சிந்தனை நிறைந்த
ஒரு ஜெபமாகவும் இருக்கிறதை பார்க்கிறோம். ஆக இந்த சமாதானம் ஒவ்வொரு அமைப்புக்குமே இருக்க வேண்டும் என்று சொன்னால் வழிகாட்டுதல் செய்யக்கூடிய அந்த மக்களுடைய எண்ணங்கள் சீரமைக்கப்பட வேண்டும். ஆசிரியருடைய வழியிலே மாணவர்கள் நடக்க வேண்டும், பெற்றோருடைய வழியிலே பிள்ளைகள் நடக்க வேண்டும். அப்படிங்கிற அந்த ஒரு நிலையிலே இருந்தால்தான் குடும்பமாக இருக்கும், பள்ளிக்கூடமாக இருக்கும், பங்காக இருக்கும். நீ சொல்லி நான் என்னையா கேட்கறது அப்படிங்கிற மாதிரி ஒருவர் இன்னொருவரை ஓவர்டேக் பண்ணுற மாதிரி நம்ம போகிற போது அங்கு அமைதி இருக்காது, சமாதானம் இருக்காது. எப்போது ஒருவர் இன்னொருவருக்கு, எல்லாரும் குறைபாடுகள் உள்ளவர்கள் தான், அதைத்தான் கடவுள் ஆணையும் பெண்ணையும் படைக்கிற போதே சொல்லிவிடுகிறார். குறைவுள்ள மனிதனுக்கு நிறைவாக பெண்ணை கொடுக்கிற போது அங்கே நிறைவே முழுமை தருகிறாக. ஒருவர் இன்னொருவரை சார்ந்த ஒரு வாழ்வு தான் இந்த மண்ணுலக வாழ்வு. இந்த மண்ணுலக வாழ்வில் எங்களால் நீங்கள் வழி நடத்தப்பட, உங்களால் நான் வழி நடத்தப்பட அப்படிங்கிற அந்த மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங்கோடு ஒவ்வொரு அமைப்பும் அமைகிற போது தான் அங்கு சமாதானம் நிலவப்படுகிறது. ஆகவே சமாதானத்தின் தூதுவர்களாக வாழ்வோம், பணிவும் தாழ்ச்சியும் நிறைந்த உயர்வான எண்ணம் கொண்டவர்களாக வாழ தொடர்கின்ற திருப்பலியிலே மன்றாடுவோம். கடந்த வாரத்தில் விண்ணகமும் மண்ணகமும் காண்பவை காணாதவை யாவும் படைத்த எல்லாமுள்ள தந்தையவரே, கடவுளின் ஒரே மகனாய் உதித்த ஒரே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நம்புகிறேன். இவர் காலங்களுக்கெல்லாம் ஒன்றை தந்தையிடமிருந்து பிறந்தார். கடவுளற்ற கடவுளாக ஒளியினற்ற ஒளியாக உண்மை கடவுளற்ற உண்மை கடவுளாக உதித்தவர். இவர் உதித்தவர் உண்டாக்கப்பட்டவர் அல்ல, தந்தையோடு ஒரே பொருளானவர். இவர் வழியாகவே யாவும் படைக்கப்பட்டன. மனிதர்களுக்காகவும் நம்மைக்காகவும் இன்றைக்கு இறங்கினார். தூய ஆவியால் கன்னிமரியாவுடன் எடுத்த மனிதரானார். சகோதர சகோதரிகளை, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்படி எல்லாம் வல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பேரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திருவை நடத்த நலன்களுக்காகவும் உமது கையிலிருந்து பலி ஏற்றுக்கொள்வாராக. இரக்கமிக்க இறைவா, எங்கள் தாழ்மையான வேண்டல்கள் அளிப்பீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும்
மானதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் வாழும் இல்லாவல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராய கிறிஸ்து வழியாக என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி கூறுவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனென்றால் இறைவாக்கின் அனைவரின் திருவுரைகள் கிறிஸ்துவை முன் அறிவித்தன. சொல்லற்கரிய அன்புடன் கண்ணித்தாய் அவரதம் திருவயிற்றிலே தாங்கினார். அவர் வரவிருக்கிறார் என யோவான் அறிவித்தார். வந்த பின் அவரை சுட்டி காட்டினார். நாங்கள் விழிப்போடு ஜெபிப்பதையும் அக்களிப்போடு தமது புகழ் பாடுவதையும் அவர் காணும் பொருட்டு தமது பிறப்பின் மறைபொருளை முன்னரே மகிழ்வோடு எதிர்பார்க்க செய்தருளினார். ஆகவே வானகனிகளோடு நாங்கள் அனைவரும் சேர்ந்து முதுமகிமையை புகழ்ந்தேத்தி முடிவென்று யார் பறைத்து ஒரே குரலாய் பாடுவதாவது: தூயவர் 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 வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா, உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசீர் பெற்றவர். உன்னதங்களிலே ஓசானா, உன்னதங்களிலே ஓசானா. வணக்க தகப்பன் இறைவா, நீ மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் முற்று. ஆகவே உம்முடைய தூய ஆவியை பொழிந்து காணிக்கைகளை தூய்மைப்படுத்த வேண்டுமாய் உம்மை தாழ்மையோடு வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் திருவுடலாகவும் திரு இரத்தமாகவும் இவை எங்களுக்கு மாறுவனவாக. அவர் பாடுபட உலகணிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து மக்க நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவிருந்தி அருந்தி பின்பு கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் மக்க நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையில் மறை பொருள்: கிறிஸ்து மரித்தார், கிறிஸ்து உயிர்த்தார், கிறிஸ்து மீண்டும் வருவார். கிறிஸ்து மரித்தார், கிறிஸ்து உயிர்த்தார், கிறிஸ்து மீண்டும் வருவார். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தருகிற இந்த அப்பத்தையும் மீட்பளிக்கிற இந்த கிண்ணத்தையும் உமக்கு கொடுக்கிறோம். உம் திருமுன் என்று ஊழியம் புரிய தகுந்தவர்கள் ஏற்றுக்கொண்டிருக்கிற எனவே நெஞ்சார மக்க நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியானவர் ஒன்று சேர்க்க வேண்டுமாய் உம்மை தாழ்மையோடு மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கிற அது திரு அவையினை கூர்ந்திரலும் சிறப்பாக எங்களுடைய பரிசுத்த திருத்தந்தை பிரான்சிஸ், மறைமாவட்டாய தாமஸ் அக்வேனாஸ், எல்லா திருநிலையினராகினரோடும் திரு அவை அன்பில் நிறைவடைய செய்திருளும். மேலும் உயிர்த்திலும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் எங்கள் குடும்பங்களில் மரித்தோரின் ஆன்மாக்களையும் யாரும் நினையாத ஆன்மாக்களையும் உத்திரிக்கிற சில ஆன்மாக்களையும் இன்னும் குறிப்பாக எங்களது முன்னால் 1000 அம்புரோஸ் ஆண்டை அவர்களையும் நினைவு கூர்ந்திருளும்.
இறந்தோரின் ஆன்மாக்களுக்கு நித்திலை பார்தலையும் விண்ணுலக பேரின்ப மோட்ச பாக்கியத்தை நீ நல்க வேண்டுமா எங்களது எளிய ஜெபங்களுக்கு கொடுக்கிறோம். இறந்தோர் அனைவரையும் இரக்கத்தோடு நினைக்கும் திருமுகல் ஏற்றலும் எங்கள் அனைவரும் இதை இரக்கமாயிரம். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகிலும் உகந்தவர்களாயிருந்த புனிதர்கள் அனைவரோடும் எங்களது பங்கின் பாதுகாவல புனித பிரான்சிஸ் அசிசியாரோடும் நாங்கள் நிலையான வாழ்விலே தோழமை கொண்டவர்களாய் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து வரமரல உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவர் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியானவர் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சிமயம் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், ஆமென். இறைமகன் இயேசு கற்றுக் கொடுத்த ஜெபத்தினை நாம் அனைவரும் பக்தியோடு சேர்ந்து சொல்லி ஜெபிப்போம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலும் இருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கண்ணி உடனருளும் என்று ஆடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்றவர்களாக யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கியிருக்கிற பேரின்ப வாழ்வுக்காகவும் எமைப்பராம் இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவே, அமைதி உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியே உங்களுக்கு அளிக்கிறேன் என்று நம்முடைய திருத்தூதர்களுக்கெல்லாம் மொழிந்தரேன். எங்களுடைய பாவங்களை எல்லாம் பாராமல் உமது திருவையின் நம்பிக்கை மட்டுமே நோக்கி அதற்கு தேவையான அமைதியும் ஒற்றுமையும் நிறைவாக தந்துள்ள திருவிழம் கொள்வீராக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் ஆண்டவதற்கு அமைதியை பகிர்ந்து மகிழ்வோம். சுமாதான். இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எமக்கு அமைதி அருளும். எமக்கு அமைதி அருளும். இதோ இறைமகன் இயேசு கிறிஸ்துவரே, உலகின் பாவங்களை எல்லாம் போக்குபவர். இந்த செம்மறியின் திருவிருந்துக்கு அழைக்க பெற்ற நாம் அனைவருமே பெறுபெற்றோர். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லிவிடும், எனது ஆன்மா நலமடையும்.
வல்லவா. வானம் பறந்தாலும் அங்கும் உன் மேன்மை தங்கும், கடலாலும் சென்றாலும் உன் நாமம் பொங்கும், எங்கெங்கும் தெய்வீக மயமல்லவா, கருணை உன் வடிவல்லவா. சுடர் வீசும் ஒளி என்று சொல்வார், மனதீபம் நீ என்று அறியாமலே, அருள் மேகம் பொழிகின்ற மழை என்று சொல்வார், அகமூறும் உனதன்பை புரியாமலே. நெடுந்தூரம் இருந்தாலும் நீதான் என்பேன், உனதாளும் நிலை மாற்றுவாயோ, உந்தன் கடல் போன்ற அன்பே, துளி போல வாழ்வே, ஒளியுண்டு வாழும் மலர் போலாவே, வனவாசல் திறந்தே உன்மயமாகவே, கருணை உன் வடிவல்லவா, கடவுள் உன் பேரல்லவா, கடந்தாலும் உள்ளத்தின் உள்வாழ்வதா, கருணை உன் வடிவல்லவா. குயில் பாடலினிதென்று சொன்னார், புவி மீது இசைஞானம் இழிவாகுமே, சுயம் தேடி அலைவோர்கள் அன்பென்று உன்னை புகழ்ந்தாலும் உன்மேன்மை பழுதாகுமே. செவியின்றி குயில் பாடலினிதென்று சொன்னார், புவி மீது இசைஞானம் இழிவாகுமே, சுயம் தேடி அலைவோர்கள் அன்பென்று உன்னை புகழ்ந்தாலும் உன்மேன்மை பழுதாகுமே. உன்வானவின் வீதில் ஒன்றாய் எம்மை உண்டாக்கி அருள் வீசுவாயோ, தூய்மை உலை மீது ஒளிரும் இரும்பாத தாய்மே, இசை மீட்டும் யாழே பரமாக தேவே, நிலை என்ன வந்தால் உன்னை போற்றுவே, கருணை உன் வடிவல்லவா. நமது புதிய பெற்று பணிகள் சிறப்பாக நிறைவடைய நாம் ஜெபிப்போம். ஆண்டவரே, நீரே ஆலயம் கட்டித் தருவீர் இறைவா. புதிய ஆலயத்தில் நீர் கொடி கொண்டு வல்லமையுள்ள பிரசனத்தால் எம்மை வழி நடத்தும். மகிமையும் மாட்சிமையும் மகத்துவமும் ஆராதனையும் உமக்கு தந்திட எம் பங்கின் பாதுகாவலர் புனித பிரான்சிஸ் அசிசியாரை வணங்கி மகிழ்ந்திட நீரே ஆலயம் கட்டித் தருவீர் இறைவா. எங்கள் இயலாமை புரிந்து கொள்கிறோம், எங்கள் அறியாமை ஏற்றுக்கொள்கிறோம், எங்கள் பலவீனத்தையும் உணர்கிறோம். எங்களது உழைப்பு, பண உதவி, பொருள் உதவி, அனைத்து முயற்சிகளையும் பொற்பாதம் அர்ப்பணிக்கிறோம். ஆவியின் தூண்டுதலை எங்களுக்கு தந்து ஒரு மனதோடு இணைந்து செயல்பட நல்ல எண்ணங்களை தாரும். நல் மனதோரை பலப்படுத்தும். தாராள உள்ளத்தோரை ஆசீர்வதியும். சமாதான தூதுவர் புனித அசிசியாரை போல இறை சமாதானத்தை பெற்று பிறரோடு நல்வுறவை வாழ்ந்திட நீரே ஆலயம் கட்டித் தருவீர் இறைவா. ஆமென். ஜெபிப்போமாக. இறைவா, நிலையற்றவற்றின் நடுவில் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். விண்ணகத்துக்கு உரியவற்றை அன்பு செய்யவும்
நிலைத்து நிற்பவை மீது பற்றுக்கொள்ளும் எங்களுக்கு உமது ஆசீர்வாதங்களை பொழிய வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியார் நம் அனைவரையும் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. இறைவனின் அன்பு பிள்ளைகளாக என்னாலும் வாழ சென்று வாருங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. அழகோவியமே எங்கள் அன்னை மரியே, உயிரோவியமே எங்கள் உள்ளம் கவர்ந்தவளே, அழகோவியமே எங்கள் அன்னை மரியே, உயிரோவியமே எங்கள் உள்ளம் கவர்ந்தவளே, உன் பார்வை சொல்லும் கருணையும் பாதமலரின் அருமையும் அழகே அழகே